கிருஷ்ணர் தலையில் மயிலிறகு வந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை ராமரும் சீதையும் காட்டு வழியாக நடந்து கொண்டு வரும்பொழுது சீதைக்கு தண்ணீர் தாகம் எடுக்கவும் எங்கு தேடியும் ராமர் கண்களுக்கு தண்ணீர் தென்படவில்லை. அந்த வழியாக ஒரு மயில் வந்து இவங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போனது மயில். போகிற வழி தவறிடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட மயிலிறக ஒவ்வொன்றா பிச்சு போட்டுக்கிட்டே போனது அந்த மயில். அந்த வழியில் இவங்களும் நடந்து சென்று நதிக்கரையை அடைஞ்சாங்க. இவங்க 2 பேரும் தாகம் தீர தண்ணீர் குடித்து திரும்பி பார்த்தப்போ ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது இவங்களுக்கு. அந்த மயில் இறந்து போய் இருந்தது. மயிலிறகு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்ட அந்த மயில் இறந்த நிலையில் பார்த்த ராமர் ரொம்பவே மனம் வருந்தினார். என்னோட அடுத்த பிறவியில் என் தலையில் எப்போதும் உன்னோட மயிலிறகு இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுதாங்க கிருஷ்ணர் தலையை அலங்கரிக்கும் மயிலின் கதை. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.